வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் அவர்களும் பதிப்பாளர் திரு பத்ரி சேஷாத்ரி அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். வணக்கம். கடந்த 3 நாட்களில் 30 கிராமங்களில் ஜல்லிக்கட்டு நடந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கு. இன்றும் நடைபெறும் ஒரு சில பகுதிகளில் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது, அதையும் மீறி ஜல்லிக்கட்டு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு தடையை மீறிய செயலோ சட்டத்தை அவமதிக்கும் செயலோ அல்ல. தமிழர்கள் பாரம்பரியமாக தாங்கள் கடைபிடித்து வந்த ஒரு பண்பாட்டு ரீதியான விழாவை நடத்தி இருக்கின்றார்கள். அவ்வளவுதான் இது. அவர்கள் இந்த நீதிமன்றத்திடமும் இந்த ஆட்சியாளர்களிடமும் அவர்கள் மிகவும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் எதுவும் நடைபெறவில்லை. அவர்கள் நீங்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்க அவங்களெல்லாம் கேட்குற கேள்வி பாருங்கள், இது எப்படி வதையாகும்னு கேட்குறாங்க. அப்போது பெரிய ஒரு புரிதலில் பெரிய ஒரு இடைவெளி இருக்குது. இந்த ஒரு பண்பாட்டு மக்களுக்கும் சட்ட ரீதியாக பார்க்கக்கூடிய நீதிபதிகளுக்கும் இதை தடை செய்ய வேண்டும்னு சொல்லக்கூடிய இந்த பீட்டா போன்ற அமைப்புகளுக்கும் ஒரு பெரிய புரிதல் இடைவெளி இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு இடைவெளி வேறு எந்த ஒரு நாட்டிலும் இல்லை. இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் பல்வேறுபட்ட தேசிய இனங்கள், பல்வேறுபட்ட மொழி வழி தேசிய இனங்கள், அவருடைய பண்பாடு, அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய வாழ்வியல் முறைகள், இன்னும் சொல்லப்போனால் சில நேரங்களில் அவர்களுக்கே இருக்கக்கூடிய அந்த பொருளாதார வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள், அதே ஒரே ஒரு பொருள் உற்பத்தியை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பது, இப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றன. இந்த ஒற்றுமையில்தான் இந்த நாட்டினுடைய பலமே இருக்கின்றது. ஆனால் இந்த ஒற்றுமையை சிதைப்பது போல எல்லாவற்றையும் ஏக பண்பாடு, ஒரு பண்பாட்டு வரிசைக்குள், ஒரு பார்வைக்குள் எல்லாவற்றையும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற எண்ணம் புறையோடி போயிருக்கிறது படித்தவர்கள், ஆள்கின்றவர்கள் மத்தியில். அதனுடைய விளைவுதான் இது என்று பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பண்பாட்டிற்கு எதிரான இப்படிப்பட்ட ஒரு தாக்குதல் ஏன் வருகிறது என்று பார்த்தால், பொதுவாகவே உலகளாவிய அளவில் நடைபெறக்கூடிய இந்த WTO என்று சொல்லக்கூடிய இந்த சுரண்டலுக்கு இந்த மக்கள் ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் திரள்வதை அவர்கள் விரும்பவில்லை என்பதனை நான் பல்வேறுபட்ட இடங்களில் நான் பார்த்திருக்கின்றேன். தேசிய இன எழுச்சி என்பதோ அல்லது ஒரு பண்பாட்டு ரீதியாக அவர்கள் இருப்பதோ, ஒரு மரபுசார் வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதையோ அவர்கள் விரும்பவில்லை. ஏனென்றால் இவர்கள் செய்யக்கூடிய சுரண்டலுக்கு எதிராக இவர்கள் அணிதிரள்வதற்கான அடிப்படையாக மொழி, இனம், தேசியம், பண்பாடு ஆகியவை வந்துவிடும் என்று அவர்கள் அஞ்சுகிறார்கள். ரெண்டு விஷயம் உங்கள்ட்ட இருந்து பார்க்கிறேன். ஆமா, மக்கள் பக்கம் அரசுகள் இருக்கு, பீட்டா அமைப்பு, உச்சநீதிமன்றம், இப்படி நீங்க 3 புள்ளியா பாக்குறீங்களா? இல்ல மக்கள் தனி, நீங்க சொன்ன இந்த விஷயங்களை செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள் தனி, பீட்டா அமைப்பு தனி, உச்சநீதிமன்ற தனி, 4 புள்ளியா பாக்குறீங்களா? பீட்டா நமக்கு ஒரு பொருட்டு அல்ல. இந்த நாட்டு ஆட்சியாளர்கள் நான் நீதிமன்றத்தையும் உள்ளடக்கி பார்க்கின்றேன். இவர்களுக்கும் இந்த மக்களுக்கும் இடையே எப்படி ஒரு புரிதலில் வேறுபாடு வரலாம்? அப்படி வேறுபாடு இல்லாமல் இருந்தால் ஜெயராம் ரமேஷ் இதை காட்டுமிராண்டித்தனம் என்று சொல்லுவாரா? இந்த நாட்டில் நீங்கள் பெண்களை பார்க்கின்றீர்கள், அந்த பார்வையோட ஒரு காட்டுமிராண்டித்தனம் உண்டா? இந்த நாட்டில் ஏராளமான மக்களை நீங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லி இன்று வரை நடைமுறையில் இருக்கிறது, அதை விட ஒரு காட்டுமிராண்டித்தனம் உண்டா? இந்த நாட்டினுடைய பழங்குடி மக்களை வெளியேற்றுவதற்காக பெரிய தாக்குதல் நடத்தினீர்களே, அதை விட காட்டுமிராண்டித்தனம் உண்டா? வளர்ப்பவர்கள் பேசுகிறார்கள் இது வதை அல்ல என்று. அதோடு சம்பந்தப்படாத ஒரு பீட்டா சொல்லுவது எப்படி இந்த நாட்டில் ஒரு நியதி ஆகலாம்? அதுதான் என்னுடைய கேள்வி. திருப்பதி, இது இந்த பொதுவாகவே நான் அந்த சதி திட்டம்ங்கிற ஒரு டிஸ்கஷன் பெரும்பாலும் போக வரும்போதில்லை. நம்ம எல்லாருக்குமே சில விஷயங்கள் மேலே ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன் இருக்குது, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்ம இங்கே பீட்டா அப்படிங்கிறவங்கள உதாசீனப்படுத்தக்கூடாது. அவர்கள் வெளியிலிருந்து இங்கே திணிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது இல்லை. அப்போ ஜெயராம் ரமேஷ் யார்? ஜெயராம் ரமேஷ்ங்கிற ஒரு பேர் வந்ததுனால நான் அதை சொல்கிறேன். அவர்களும் இங்கே இருப்பவர்கள் தான். அவர்கள் இந்த கிராம கலாச்சாரத்திலிருந்து அந்நியப்பட்டிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் இருக்குது, இது தவறு அப்படின்னு இருக்குது. இது தவறுங்கும் பொழுது அந்த தவறை ஒழிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுக்கிறார்கள். பல்வேறு கருத்துக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இது. அவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அதை செயல்படுத்துவதுங்கிறத பார்க்குறாங்க, லாபி பண்ணுறாங்க. இங்கே ப்ராப்ளம் எங்கே வரும்னா, அந்த ஸ்டேட்டஸ் கோ இருக்கு இல்லையா, அதாவது இது நாள் வரை ஜல்லிக்கட்டை நடத்துவதுங்கிறது தான் ஸ்டேட்டஸ் கோ, தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல். அதற்கு எதிராக நிற்கும் ஒரு சிலர் போதும், மிகச்சிலர் அதை தடுத்து நிறுத்தக்கூடியதற்கான வாய்ப்புகள் நம்முடைய அமைப்பில் இன்றைக்கு இருக்குது. இதுவும் நம்முடைய அமைப்பு வழியாக நடந்தது தான். அது அந்த அனிமல் வெல்ஃபேர் போர்டாக இருக்கலாம், அல்லது குறிப்பிட்ட அமைச்சகமாக இருக்கலாம், அவர்களுடைய சுற்றறிக்கையாக இருக்கலாம்,
நீதிமன்றமாக இருக்கலாம், பல்வேறு கட்டத்தில் நீதிமன்றங்களை தாண்டி உச்சநீதிமன்றம் வரை போய் ஒரு பக்கம் ஒருவர் ஒரு குழு போராடி கொண்டே இருக்கிறது. இவர்கள் மதுவிலக்குக்கு ஆதரவானவர்களாக இருக்கலாம், அல்லது மதுவிலக்குக்கு எதிரானவர்களாக இருக்கலாம். நீங்க எப்படி வேணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்துக்கிட்டா, நம்ம எவ்வளவு பிரச்சனைகளை பத்தி இங்க பேசுறோம். ஒரு ஸ்டேட்டஸ் கோ, ஒரு செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு 4 பேர், ஒரு 5 பேர் ரொம்ப தீவிரமாக அதற்கு எதிராக இயங்கினால் அவர்களால் வெற்றி பெற முடியும். அதுதான் இங்க நடந்திருக்கு. உடனே அவர்களை வந்து கைகூலி, WTO அப்படின்னு நம்ம உடனடியாக சொல்லணுமா அப்படிங்கிறது என்னுடைய முதல் கேள்வி. இவர்கள் இவ்வளவு தூரம் போய் ஒரு செயலை செய்யும் பொழுது அவர்கள் வந்து ரொம்ப சீரியஸ் கன்விக்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். அதோடு அவர்கள் அதில் இறங்கும் பொழுது அவர்கள் அதற்கு எதிரான ஆவணங்களை தயாரிக்கிறார்கள், போராடுகிறார்கள், ஒரு ரிசல்ட் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஆனால் இந்த ஒரு லார்ஜ் மாஸ் இருக்காங்க இல்லையா, இதன் மேல் நம்பிக்கை இருப்பவர்கள், இது வந்து எங்களுடைய பாரம்பரிய உரிமை, இது எங்களுடைய பண்பாட்டு உரிமை அப்படின்னு சொல்கிறவங்க பெரும்பாலும் இதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. நம்மளை யார் என்ன பண்ணிடுவா, நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்ட்டு அவர்களுக்கு தான் அமைப்பு மேலே எந்த நம்பிக்கையும் இருக்கிறது கிடையாது. ஆனால் கடைசியில் குய்யோ முறையோன்னு சத்தம் போடுறாங்க. இல்லை, இதில் என்ன எனக்கு நான் எங்கே உங்ககிட்ட கேள்வி கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, இந்த மாஸ் இருக்குல்ல, மாஸ் வந்து அரசை நம்புது. ஒரு பிரச்சனைன்னு வருகிற போது அவ்வளோ மாசும் நம்ம ஆட்சியாளர்கள் பார்த்துப்பாங்க அப்படின்னு ஒரு விதத்தில் நம்புறாங்க. அந்த நம்பிக்கையில தான் அவங்க தொடர்ந்து செயல்படுறாங்க. இது முதல். ரெண்டாவது, அதையும் மீறி அவங்களையும் தன்னை அந்த சிஸ்டத்தோட இணைச்சுக்கிறாங்க. அவங்களும் வழக்கு போடுறாங்க, அவங்களும் உச்சநீதிமன்றத்துக்கு போறாங்க, ஆவணங்களை கொடுக்குறாங்க, வாதிடுறாங்க. இதுல எங்க அவங்க வந்து எடுத்தவனே இதெல்லாம் செஞ்சுட்டாங்க, எடுத்தவனே தடையை மீறிட்டாங்க நீங்க சொல்ல முடியும்? நான் சொல்றேன் எப்படின்ட்டு. அவங்க தடையை மீறுறதுங்கிற பார்ட்டு கடைசியா வருது. ஒரு வழக்காகவோ அல்லது லாபியிங்காகவோ வருது இல்லையா. இப்போ உதாரணத்துக்கு இந்த விலங்கு ஆர்வலர்கள் இதை தடுக்கணும்னு போராடுறதுக்கான ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, அந்த சமயத்திலலாம் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு வந்து உச்சநீதிமன்றத்தில் தடை வந்துவிட்டால் என்ன செய்வோம் அப்படின்னு கூட்டாக இங்கே யாருமே பேசுறது கிடையாது. ஏன்னா மாஸ் வந்து எப்போவுமே எந்த விஷயத்தை கண்டும் பயப்படுறது கிடையாது ஆரம்பத்தில். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் அனைவரும் மிகப்பெரிய ஒரு குழுவாக இருக்கிறோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகாது, அரசு எங்க பக்கம், அரசு எங்க பக்கம்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ண முடியும்? அப்போ லாபியிங்கில் எல்லாருமே தோற்று போவது இந்த இடத்துல தான். இதை நான் வந்து ஒரு டெமோக்ராட்டிக் நிகழ்வாகத்தான் பார்க்குறேன். நம்ம எடுத்தெடுப்பில் வந்து எல்லாரையும் குறை சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இங்கே என்ன பண்ணியிருக்கணும், அரசு எங்கள் பக்கம் தான், எப்படியாவது தடையை விலக்கிடும் அப்படின்னு இவங்க சொல்கிற எல்லாமே இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆன்டி டெமோக்ராட்டிக் ப்ராசஸாக இருக்குது. திடீர்னு ஓவர் நைட் ஆர்டினன்ஸ் போடு, மற்ற இடத்துக்கு இதெல்லாம் ஒத்துப்போமானாம, அதெல்லாம் சரியான வழிமுறையே கிடையாது. அரசு அதை செய்யும் பொழுது நம்ம அதை கிரிட்டிசைஸ் பண்ணுறோம் இல்லையா, நமக்கு வேண்டும் என்றும் பொழுது மட்டும் ராத்திரி நேரத்தில் நீ ஆர்டினன்ஸ் போட்டு எனக்கு எப்படியாவது விளையாட்டை அனுமதிச்சிரு, அதுவா டெமோக்ராட்டிக் ப்ராசஸ்? எப்பொழுது எதிராளி என்பவர் என்னென்ன செயல்களை எல்லாம் செய்கிறார் என்று தெரியுதோ, அவர் 50 வக்கீல் கொண்டு வந்து நிறுத்துறாரு, நீ 51 வக்கீல் கொண்டு வந்து நிறுத்து. அப்ப இவங்க ரோலை நீங்க எப்படி டிஃபைன் பண்றீங்க? யாருடைய ரோல்? மாஸோட ரோலை நீங்க எப்படி? மாஸ்ல இருந்து இது ரொம்ப முக்கியம் என்று முடிவு ஆகிவிட்டால் அவர்கள் வந்து என்னென்னவெல்லாம் எதிரணியில் இருப்பவர்கள் செய்கிறார்களோ அதற்கு இணையாக தொடர்ந்து அந்த லாபியிங்லேருந்து ஆரம்பித்து மினிஸ்டர்ஸோட போய் பேசுறதுல இருந்து அரசு கடைசி நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாத, இன்றைக்கு சட்டத்தை கொண்டு வாங்கிறதுல இருந்து அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்து அதையெல்லாம் செய்யவில்லை என்றால் இன்னொருவர் இந்த டெமோக்ரஸியில அவருக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு விரும்பியதை செய்வார். பேரலலா டிராவல் பண்ணணுமா அரசோட, இல்ல பைபாஸ் பண்ணி கூட? அரசுங்கிறது வந்து எப்பவுமே ஒரு நியூட்ரலான ஒரு இடத்துல இருக்கிறதாக தான் நீங்க பார்க்கணும். அரசு என் பக்கம்னு நீங்க பார்க்கிறது தவறு. உங்களுடைய எதிரியாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த இடத்துல பீட்டா. நான் வந்து அது 2 பேரையுமே நான் மோசமா பார்க்கல, தள்ளி நின்று பார்க்கிறேன். விலங்கு ஆர்வலர்கள் பீட்டா போன்ற அமைப்புகள் என்ன செய்கிறாங்களோ அதற்கு இணையான செயலை நீங்கள் செய்யவில்லை என்றால் அவர்கள் ஜெயிப்பார்கள். இவ்வளவுதான் என்னுடைய கருத்து. திரையா, இப்போ அவர் பீட்டா அப்படின்றத வந்து நீங்க உதாசீனப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாரு இல்லையா. ஜெயராம் ரமேஷுக்கு ஏன் இந்த அளவிற்கு இந்த நாட்டு மக்களையே புரியல? இந்த நாட்டில் நீ வாக்கு வாங்கிக்கிட்டு வந்து அவர் சொல்றதை வந்து நான் வேறொரு தளத்துல இருந்து பார்க்கிறேன். அவங்க ரோலை, அவங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துவதற்கு அவங்க ரொம்ப கடுமையா உழைக்கிறாங்க. அதை செயல்படுத்துவதற்கு இப்ப ஜெயராம் ரமேஷ் அது லாபிங்கிற ஒரு வேர்டு, அரசு தரப்புல கொடுக்கக்கூடிய ஒரு அழுத்தம் இல்ல ஒரு கருத்து மாறுபாடுங்கிறதுல அவங்க ரொம்ப ஸ்டிக் ஆன் தட், அதுல இருக்காங்க அவங்க. அதை விட்டுட்டு இந்த மாச என்ன பண்ணணும், இந்த பொதுமக்கள் என்ன பண்ணணுங்கிறதையும் அவர் சொல்றாரு. இந்த அளவுக்கு அவங்க வந்து போயிருக்கணும் அப்படிங்கறதுலாம் அவருடைய கருத்தா இருக்கு. பாருங்களேன், இந்த மாசு யாரை நம்புச்சு? இந்த நாட்டுடைய அரசமைப்பை நம்புச்சு. தெர் இஸ் கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ஃப்ரீடம் அப்படின்றது இந்த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது. தோ வி டு நாட் ஹேவ் எனி
a particular section in the constitution exclusively for culture. அது எஜுகேஷனோட பிணைஞ்சிருக்குது. கல்ச்சரை பற்றி நம்ம பெருசாக டிஃபைன் பண்ணிக்கல. கல்ச்சர் வந்துட்டு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக ஒரு சட்டம் இல்லை, அப்படிலாம் எதுவுமே இல்லை. அதுலயும் அவர் மாறுபடுறாரு. நீங்க அரசை நம்பி இருக்க கூடாது அப்படிங்கிறார். உங்களுடைய கலாச்சாரம் பண்பாடுனா நீங்க அரசு எனக்கு எல்லாம் செய்யும், அரசு சாதகமான தீர்ப்பை பெற்றுத்தரும், நீங்க வந்து அமைதியா இருந்திருக்க கூடாது அப்படிங்கிற. அப்ப யாருக்காக அரசு? மக்களுக்காக சட்டமா, மக்களுக்காக நீதியா, மக்களுக்காக ஆட்சியா, அல்லது சட்டத்திற்காக மக்களா? இல்ல இந்த கேள்வின்றது ரொம்ப முக்கியம். நீங்க ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் அப்படின்றது ஒரு நாட்டிற்கும் மாறுபடுது அப்படின்னா எந்த அடிப்படையில் மாறுபடுது? ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் சட்டத்தை பற்றிய வியாக்கியானம் என்பது எப்படி மாறுபடுது? அந்த நாட்டு மக்களினுடைய பழக்க வழக்கங்கள் புரிதலில் இருந்து மாறுபடுகிறது. அந்த புரிதல் இங்கே எப்படி ஒரு டிஸ்கார்டன்ட் வரலாம்? ஜெயராம் ரமேஷ் மாதிரி ஒரு அமைச்சருக்கும் இன்னொரு அமைச்சர் இந்த நாட்டு மக்களுக்கு முடிய எப்படி ஒரு புரிதல்ல ஒரு வேறுபாடு வரலாம்? நீங்க சொல்றது என்ன புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்குன்னா, ஒரு பெரிய மாசோடைய உணர்வு தான் அரசு எப்போதுமே பிரதிபலிக்கணும். ஒரு பெரிய மாசனுடைய நியாயமான உணர்வுகள். நீங்க பண்பாடுன்னு வர்றது வந்துட்டு நீங்க தொன்று வருது அப்படின்னம்னா அது நியாயமற்று இருந்ததுன்னா என்றைக்கோ வழக்கொழிந்து போயிடும். ஏன்னா நிறைய பேர் அப்படி பேசுறாங்க. இங்க அது வழக்கொழிந்து போக அனுமதிக்கலாம். நான் என்ன கேட்கறேன்னா, அது வழக்கொழிந்து போகட்டும், நீங்க கவலைப்பட வேணாம். எவ்வளோ போயிடுச்சு அந்த மாதிரி. அதில் இழந்தது என்னன்றது ஒரு தனி விவாதம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு நாள் வழக்காற்றில் இருக்கக்கூடிய ஒரு பண்பாடு, அதை தீவிரமாக கடைபிடிக்கக்கூடிய மக்கள், அந்த மக்கள் தான் நீங்க எந்த விலங்கு வதைக்கு உள்ளாக்கப்படுகிறது என்பதோ அதை காத்தவர்கள், காக்கின்றவர்கள், காக்கப் போகின்றவர்கள். அப்படி இருக்க அவர்களை பற்றிய அந்த உணர்வை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், பத்ரியினுடைய அந்த இடத்தை நான் பார்க்குறேன், நான் விலகி நின்று பார்க்குறேன்னு, நானும் விலகி நின்று தான் பார்க்குறேன். அதனால என்னால் தண்டகாரண்ய மக்களை பற்றி பேச முடியுது, காஷ்மீரிகளை பற்றி பேச முடியுது, பஞ்சாபியர்களுடைய தனித்துவத்தை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதை பேச வருது. நான் அதே தான் இங்கேயும் வைக்கிறேன். நான் ஒன்றும் மாடுபிடி வீரம் கிடையாது. ஆனால் நான் ஒவ்வொரு பண்பாடும் இந்த நாட்டில் மதிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். இது ஒரு கன்விக்ஷனோ கருத்தியலோ கிடையாது. இது எங்களுடைய வாழ்வியலோடு, அந்த மக்களினுடைய வாழ்வியலோடு பொருந்துவது. அப்போது அந்த வாழ்வியலை காப்பாற்ற வேண்டிய முழுமையான உரிமை அந்த மக்கள் நம்புகிறார்கள் இந்த அரசிடம் இருக்கின்றது என்று. அப்பொழுது இந்த அரசு தன்னை காக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த மீறலுக்கான பதிலாக நான் அதை வைத்திருக்கின்றேன். மிகப்பெரிய மக்கள் பெருந்திரள் பக்கம் தான் அரசு எப்போதுமே நிற்கணும், அவங்களுடைய உணர்வுகளை தான் அரசு எப்போதுமே பிரதிபலிக்கணும்னு அரசு நினைக்கணும். அந்த நம்பிக்கையை தான் மக்கள் இவ்வளவு நாளும் வச்சிருந்தாங்க. அதோட சேர்த்து இன்னொரு கேள்வி, மக்களுக்காக தானே சட்டங்கள், சட்டங்களுக்காக மக்களா? அது பாரம்பரிய வழக்கங்களில் அப்படியே தொடர்றதுங்கிறது வந்து எந்த காலத்திலும் நடந்ததில்லை. நான் தள்ளி நின்று தான் இதை பற்றி பேசுகிறேன். இப்பொழுது வந்து எவ்வளவோ குடும்பங்கள் தங்களுடைய குலதெய்வத்துக்கு பலியிட்டு தான் அவர்களுடைய சடங்குகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இந்த நாட்டில் பலர் மிருக பலி கொடுப்பதுங்கிறது வந்து ஒரு காட்டுமிராண்டித்தனம் அப்படிங்கிறத நம்புகிறவங்க பல்வேறு காலகட்டங்கள் இருந்திருக்காங்க, அதற்கு எதிராக பேசிட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தீ மிதிக்கிறதாக இருக்கலாம், இல்லை அளவு குத்திக்கிறதாக இருக்கலாம், அது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவற்றை எல்லாம் எதிர்க்கக்கூடிய காட்டுமிராண்டித்தனம் என்று சொல்லக்கூடிய பலவிதமாக மக்களால் உயர்த்தி பேசக்கூடிய பெரியார் போன்றவர்களும் நம்முடைய நாட்டில் தான் இருந்திருக்காங்க. எதிர்கருத்துகள் என்ன பாரம்பரியமாக இருந்தாலும் கூட அதற்கு எதிரான கருத்துகள் பலர்கிட்ட இருந்திருக்கு. அந்த எதிரான கருத்துக்களை அவர்கள் பரப்பிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கு ஒரு விலங்கு நல ஆர்வலர், நீங்கள் எவ்வளவு 3000 வருடம், 5000 வருடம், 25,000 வருடமாக இருக்கட்டுமே, ஏறு தழுவுதல் தவறுன்னு ஒருத்தர் முடிவெடுக்கிறார். அதை அவருக்கு ஒரு பரப்புரை மூலமாக எல்லோரிடமும் கொண்டு போய் சேர்ப்பதற்கான உரிமை நம்ம நாட்டில் இருக்கு. அவர் பரப்புரையோடு நிற்பதில்லை, அவரது தொடர்ந்து லாபி செய்து இதை நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். எப்படி ஒருவர் வந்து இந்த தீமிதி போன்ற ஒரு விழாவை நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்து இன்றைக்கும் பலர் இயங்கலாம். நீங்க அதே சொல்லலாம், இது வந்து எங்களுடைய வழிபாட்டு உரிமையோடு சம்பந்தப்பட்டது, எங்களுடைய பழங்குடி சமுதாயத்தோடைய ஒரு நீண்ட தொடர்போடு இருக்கிறது, எங்களுடைய குலதெய்வம், எங்களுடைய கிராம தெய்வம், நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஒருவர் ஒரு கட்டத்தில் யாரோ ஒருவர் அவருக்கும் அந்த கிராமத்துக்கும் உறவே இருக்காம போயிருக்கும். நான் சதி போன்றவற்றெல்லாம் சொல்லவே இல்லை இந்த இடத்துல, ரொம்ப கான்ட்ரவர்ஷியலாக போகும்னு. இன்றைக்கு நம்முடைய கிராமத்தில் நடக்கக்கூடிய சாதாரண சில வழிபாட்டு முறைகளையே சிலர் இதை கடுமையாக எதிர்க்க வேண்டும், இதை நிறுத்த வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர் என்னென்ன லாபி பண்ணுவாரோ அதைத்தான் பீட்டா போன்ற ஒரு அமைப்போ அல்லது விலங்கு நல ஆர்வலர்களோ செய்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து அரசு, நீங்க சொன்னீங்க இல்லையா, அரசு வந்து யார் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்னு கேட்குறீங்க. அரசு எப்போ பார்த்தாலுமே மெஜாரிட்டி பக்கம் நிற்கலாமா? ஒன்று,
அரசுங்கிறது வந்து நம்ம ஒரு ஒற்றை எந்திரமாக பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஒரு மோட்டிவேட்டட் இண்டிவிஜுவல் ஒரு அமைச்சராக போகும்பொழுது, அது ஜெயராம் ரமேஷ், அவரை போட்டு அடிக்கணுங்கிறதுக்காக சொல்லலை நான் இதை, அவர் அங்கே போய் உட்காரும் பொழுது அவருக்கு ஒரு ஸ்ட்ராங் கன்விக்ஷன், எப்படி வந்து விலங்கு நல ஆர்வலர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்விக்ஷன் அவருக்கு இருந்து, இந்த காட்டுமிராண்டித்தனத்தை நான் பதவியில் இருக்கும் பொழுது ஒழிப்பேன் அவர் முடிவெடுத்து அவர் ஒரு கையெழுத்து போடுறாருன்னு வச்சுங்க. அது எப்படி வந்து அரசமைப்பில் இந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கவே கூடாதுன்னு சொல்ல முடியும்? அவர் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்துக்குள்ள ஒரு செயலை செய்து விட்டார். இன்னொருவர் தனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தில் அதை மாற்றலாம். இந்த மாற்றங்கள் வந்து ஒரு சைன் கர்வ் மாதிரி அப் அண்ட் டவுன் போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாவற்றிலிருந்தும் நான் விலகிதான் நான் வந்து உச்சநீதிமன்றத்தை பார்க்கிறேன். அவர்கள் ஒரு காலத்தில் சரி என்றதை பின்னால் தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அந்த ஸ்பிரிட் ஆஃப் த டைம்ஸ்னு சொல்லுவோம். இன்றைக்கு நாம் காட்டுமிராண்டித்தனம் என்று நினைப்பதை ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால இதுதான் சரியானது என்று நினைத்திருக்கலாம். இன்னொரு 100 ஆண்டு கழித்து இந்த காட்டுமிராண்டித்தனம் என்று சொன்னது தவறு, இதுல வந்து ஒரு பண்பாட்டு கூறு காப்பாற்றப்பட வேண்டிய ஒன்று என்று நாளை நினைக்கலாம். நம்ம உள்ளர்த்தம் கற்பிப்பதுங்கிறத தாண்டி கருத்தை எப்படி பரப்புவது அப்படிங்கிறதா இந்த இடத்துல முக்கியம் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கருத்துகள் வந்து பல காலகட்டத்தில் நம்ம பிற நாடுகளில் பார்க்கும்போது, அவருடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது, அடிமைகளை வைத்திருப்பது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அதற்காக போராடியவர்களை நம்ம பார்த்துருக்கோம். பிரிட்டன்ல ஒரு கட்டத்தில், பிரிட்டன்ல மட்டும் இல்லை, உலகெங்கிலும் உள்ள அடிமை தலையை நீக்க வேண்டும், அதற்கு பிரிட்டன் தன்னுடைய படையை அனுப்ப வேண்டும் என்று போராடியவர்களை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரிதான் இங்கேயும். அப்படி ஒரு குறிப்பிட்ட இன்டர்வல்ல தீர்ப்பு மாறி மாறி வருகிற போது நீங்க கலாச்சாரம் சார்ந்த பண்பாடு சார்ந்த அடையாளங்களை மீட்டெடுக்கிறதுங்கிறது எவ்வளவு சிரமமான ஒரு விஷயம் தான். அது ஒரு மிகப்பெரிய தொடர்ச்சி இல்லை. ஆனால் இதுதான் டெமோக்ரஸி நமக்கு கொடுத்திருக்கிறது. இதே டெமோக்ரஸியில இதே மக்கள் திரள்ல சேர்ந்திருக்கிற ஒரு சிலர் ஒரு கருத்து மோசமானது, அது அழிக்கப்பட வேண்டியது என்று சொல்லும் பொழுது ஒரு மோதல் அங்க வெடிக்கிறது. அதை நம்ம எதிர்கொண்டுதான் ஆகணும். கலாச்சாரம், பண்பாடு, விளையாட்டு அப்படிங்கிறத தாண்டி நாட்டு இனங்கள் அழிக்கப்படுங்கிறதா விவசாயிகள் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் தரப்புல இருந்து வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வாதம். அதுல எனக்கு ஒரு சில கருத்து இருக்கு. நீங்க ஐயநாதன் வந்து நடுவில் ஒரு தடவை குறுக்கிட்டார், அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இது நிச்சயமா நான் சொல்றேன். இப்ப பொதுவா சில விஷயங்களை வேகமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீதிமன்றம் அல்ல நீதிபதிகளே. ஏன்னா இதே நீதிமன்றம் தான் இந்த நாட்டினுடைய சம உரிமை என்று வரும்பொழுது, சமூக நீதி என்று வரும்பொழுது எதிர்த்து தீர்ப்பு கூறியது, கடுமையாக போராடியது. பிறகு பிரதமர் சமூக நீதி காவலர் VP சிங் காலத்தில் இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட பொழுது, இதர பிற்படுத்தப்பட்ட சமூகத்துக்கு இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்ட போது அதை பற்றி ஆய்வதற்கு 11 பேர் கொண்ட நீதிமன்ற அமர்வு வைக்கப்பட்டது. 6 பேர் அது சரி என்றார்கள், 5 பேர் அது தவறு என்றார்கள். இதில் எங்கே இருக்கிறது ஜூரிஸ்ப்ரூடன்ஸ், சட்ட வியாக்கியானம்? ஒரே சட்டம், இவர்கள் என்ன வியாக்கியானம் கொடுக்கிறார்கள்? இல்ல அதான் சொல்ல வர ஒரு காலகட்டம் சரின்னு சொல்ற வரைக்கும் காத்திருக்க தான் ஜனநாயகம். அப்ப இந்த இடத்துல எது மிஸ் ஆகுது அப்படின்னா, த விஷன். ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் இல்ல, எந்த ஒரு அமைப்புலையும் சரி, ஆளுமையில் யார் இருக்கணும் அப்படின்னம்னா நீண்ட நெடிய பார்வையுடையவர்கள் இருக்கணும். அந்த பார்வை நீதிபதிக்கு இல்லைன்னா அப்புறம் எப்படி நீதிமன்றத்துடைய மாண்பு எங்க இருக்குது? நான் ஒரு காலகட்டத்திற்குள்ள நான் தீர்ப்பளிக்க நீ வற்புறுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிபதிகள் நீதிமன்றமா? அந்த காலகட்டத்திற்கு சார்ந்தது அந்த விடயம், அந்த வழக்கு என்று வரும் பொழுது நீங்கள் என்னை வற்புறுத்த முடியாது என்று சொல்லுவது சட்டமா அகங்காரமா? ஒரு மக்களினுடைய வாழ்நிலையோடு தொடர்புடைய ஒரு பண்பாட்டு நிகழ்வை என்ன செய்து காப்பாற்றலாம் என்று மிகப்பெரிய முயற்சி நடக்கும் பொழுது அரசே அதில் ஈடுபடுகின்றது. அண்ணன் போன்ற ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் பேசுகிறார்கள், அதற்காக அவர் மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு ஒரு அமைச்சர் போகின்றார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நீங்கள் என்னை வற்புறுத்த முடியாது என்று சொல்லுவது மாண்பா என்ற கேள்வி கேட்டுவிட்டு அதை மட்டும் நான் சொல்றேன். இந்த என்னுடைய புத்திக்கு எதெல்லாம் எட்டலையோ அதெல்லாம் மூட நம்பிக்கை, காட்டுமிராண்டித்தனம். இது மிகப்பெரிய விவாதத்திற்கு உட்பட்டது. கிடா வெட்டி சாமி கும்பிடுறோம் அப்படின்னோம்னா அது ஏதோ புரியாதுமே நாங்கள் செய்யறோம் அப்படின்றது அதை புரியாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள். எந்த உயிரும் அழிக்கப்படுவதில்லை. இந்த நாட்டில் கீதையே ஒண்ணும் இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எறியணும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. என்னை போன்றவர்கள் கீதை மாபெரும் வழிகாட்டுகிறது என்று இன்று வரை கடைபிடிக்கின்றோம். எனவே அந்த இடத்துல ஒரு ஆழ்ந்த விவாதம் ஊடகம் இல்லை, எங்குமே நடக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டில் சிலதெல்லாம் சொல்றாங்க, we reserve certain authority
ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கான அதிகாரம் என்பது பொது நலன் சார்ந்தது. அதிகாரம் எப்பொழுதும் அறிவு சார்ந்ததோ, ஆட்சி சார்ந்ததோ, சட்டம் சார்ந்ததோ, நிர்வாகம் சார்ந்ததோ அல்ல. அதிகாரம் அனைத்தும் ஒரு பொதுத்தன்மையை சார்ந்தது. அந்த இடத்திலிருந்து நோக்க வேண்டும். பொதுத்தன்மைங்கிறது மக்களுடைய உணர்வுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, சுருக்கமா, ரொம்ப சுருக்கம். இல்லை, இந்த நாட்டு மாடுகளையோ அல்லது அரிய வகைன்னு கூட சொல்லலை, தாவரங்களையோ நெல்லோ இதெல்லாம் பாதுகாக்கிறதுங்கிறது வந்து இந்த மாதிரியான ரிச்சுவல் மூலமாகத்தான் பாதுகாக்க வேண்டும் என்பதில்லை. இந்த மாதிரியான விழாக்கள் இல்லாமல் எவ்வளவோ கோசாலைகள் அமைத்து எவ்வளவோ பேர் வந்து இந்தியா முழுமைக்குமான நாட்டு மாட்டு ரகங்களை எல்லாம் வைத்துட்டு இருக்காங்க. அதற்கு இது அவசியம்னு நான் நினைக்கல. ஆனால் இதை நான் வந்து அதிலிருந்து வேறுபடுத்தி பண்பாட்டு தொடர்ச்சிங்கிறத நான் வந்து மதிக்கிறேன். ஆனால் இது இல்லைன்னா அதை பாதுகாக்கவே முடியாது. இந்த வெளிநாட்டு நெல் வகைகளும் வெளிநாட்டு மாட்டு வகைகளும் இங்கே வருவதற்கான ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம் அப்படிங்கிறத நான் கலாச்சாரம் பண்பாடையும் நாட்டினத்தையும் நீங்க வேறு தளங்கள் ரெண்டையும் பிரிச்சு பார்க்கிறேன். இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து முடிஞ்சிட்ட உடனே தான் எல்லாத்தையும் வேற வேற தளங்கள்ல பிரிச்சு புரிஞ்சுக்கிறாரு, பாதுகாக்க முடியும். எல்லாம் நடந்துட்ட உடனே பத்திரி ஏத்துக்கிறாரு. நடக்கிறதுக்கு முன்னாடி நான் எல்லாம் எச்சரிக்கையா இருக்கிறேன். சமூக ஊடகங்களில் குறைகளை தெரிவிக்கும் வீரர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு ராணுவ தலைமை தளபதி சொல்லியிருக்கிறாரு. எல்லை பாதுகாப்பு படையில் பணியாற்றக்கூடிய வீரர் ஒருவர் தங்களுக்கு வழங்கப்படும் உணவு சரியில்லை அப்படின்னு ஒரு புகார் தெரிவித்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அது மாதிரி சிஆர்பிஎஃப் வீரரும் ஓய்வூதியம் விடுமுறை தருவதில் பாரபட்சம் காட்டப்படுகிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. இந்த அடிப்படையில் அவங்க வந்து அந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. எப்படி பார்க்கலாம்? இது வந்து இராணுவம் மட்டும் இல்லை, சர்வீஸ் ரூல்ஸ் படி ஒரு மத்திய மாநில அரசில் பணியாற்றக்கூடிய ஒருவருமே கூட அதற்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் மூலமாக தான் அவர்களுடைய குறைகளை தெரிவிக்கணும் அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் இந்தியாவில் மட்டும் இல்லை பல நாடுகள்லையும் இருக்கக்கூடிய ஒன்று. இதற்கு வந்து ஓரளவுக்கு அடிப்படை இருக்கிறதாகத்தான் நான் கருதுகிறேன். இது வந்து இன்னும் தவறான ஒரு அறிக்கை கிடையாது. ஆனால் வித்தின் த சிஸ்டம் குறைகளை தெரிவிப்பதற்கும் குறைகளை களைவதற்கும் குறைகளை சொல்பவர் மீது பழிவாங்கும் நடவடிக்கை என்று எதுவும் நடக்காமல் இருப்பதற்குமான அமைப்புகளை கொண்டு வந்த பிறகுதான் இது போன்ற அறிவுரைகளை எல்லாம் கொடுக்கணும். அப்படி இல்லை என்றால் இது வந்து வெறும் ஒரு சர்வாதிகாரம் தான். எனக்கு அந்த ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ இராணுவத்தில் ஒரு குறை, ஒரு ஜெனுவினான ஒரு குறை இருக்குன்னா அதை 24 மணி, இந்த மாதிரியான குறைகளை 24 மணி நேரத்தில் தீர்ப்போம், இது போன்ற குறைகளை ஒரு வாரத்தில் தீர்ப்போம். தீர்க்காவிட்டால் ஒரு இண்டிபெண்ட் ஆம்பட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவோம். அது அவர்கிட்ட போய் நீங்கள் வந்து தலைமை பதவியில் இருக்கிற நான் வந்து இராணுவ தலைமை தளபதி மேலே ஒரு புகாரை தெரிவித்து அதோடைய முடிவு எப்படி வந்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது போன்ற உறுதிமொழிகளை இராணுவம் கொடுக்குமே ஆனால் மட்டுமே இராணுவ தலைமை தளபதி இப்படியான ஒன்றை தெரிவிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார். அது இல்லாவிட்டால் இது வந்து முரட்டுத்தனமும் தவறானதும் ஆகும். அந்த பாட்டு எனக்கு தெரியாததுனால அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இருக்கும் என்ற நம்பிக்கையில் இது சரியானதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரையா? அதாவது நம்ம நாட்டை பாதுகாப்ப, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க இப்படிப்பட்ட சூழல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு படை வீரர்கள் வந்துட்டு பல்வேறுபட்ட எதிர்மறையான சூழல்கள் எல்லாம் பணி செய்கிறாங்க. அவங்களுடைய அடிப்படையான விஷயங்களை கூட ஒரு மிகப்பெரிய அமைப்பான இராணுவம் கவனிக்கவில்லை என்று சொல்லும் பொழுது இது மிகப்பெரிய அவலமாகும். நீங்கள் ஐயா அவர்கள் நல்லா சொன்னாங்க, குறை தீர்ப்பாளர் ஓம்பட்ஸ்மேன் ஒன்று வச்சுருக்கணும். அந்த சிஸ்டத்திலே இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஸ்டாண்டர்ட்ஸு, ஒரு அளிக்கக்கூடிய உணவில் இதெல்லாம் இருக்கணும் அப்படின்றது இராணுவத்தில் ஒரு கட்டுப்பாடே இருக்குது. அது எப்படி இங்கே தவறுச்சுன்றதுக்காக ராவத்து வந்துட்டு இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லணுமா இல்லையா? ஏன் இவர் சொல்ல மாட்டேங்கிறாரு? அதாவது டியூட்டி அண்ட் டிசிப்ளின் அப்படின்றது ஃபோர்மோஸ்ட். எல்லாம் யூனிஃபார்ம்டு சர்வீஸ்லேயும் அது ஃபோர்மோஸ்ட், நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் அவன் வாயற்ற விலங்கல்ல என்பதனை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவருக்கு அந்த மாதிரி உணவு படைக்கப்பட்ட இவர் சாப்பிட்டுடுவார். இவர் ஒழுக்கத்துக்கும் கட்டுப்பாட்டுக்கும் கட்டுப்பட்டு சாப்பிடுவார் ராவத்து? இந்த கேள்வி ஒரு நீதிபதியாக இருந்து இல்லாட்டி ஒரு அரசியல்வாதியாக இருந்து கேட்டால் இவருக்கு என்ன பதில்? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை வந்துட்டு அப்படியே எடுத்து படம் எடுத்து போடுறான். தேங்க்ஸ் ஃபார் டெக்னாலஜி. அதை பார்க்கும்போது எவ்வளோ சங்கடமாக இருக்குது, எவ்வளோ ஒதுக்குறோம் நம்ம டிஃபென்ஸுக்காக. அப்போ அவனுக்கான உணவை கூட உறுதி செய்ய முடியாது அப்படின்னோம்னா என்ன அர்த்தம்? அந்த ஊழலை நீங்கள் மூடி மறைக்க பார்க்குறீங்கன்னு அர்த்தம். இல்லாட்டி ஏன் அந்த மாதிரி ஒரு உணவு போச்சு? ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குதுல்ல.
இப்படிப்பட்ட உணவு இவனுக்கு வழங்கணும், இத்தனை நாள் இவனுக்கு இவ்வளவு கறி வழங்கணும், இவ்வளவு காலம் அந்த மாமிசத்தினுடைய அளவு இருக்கணும், எல்லாமே இருக்குல்ல, இத்தனை கிராம்னு இருக்குல்ல. அப்ப அவன் இந்த மாதிரி ஒரு குறை சொல்ற அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னம்னா எவ்வளவு பெரிய கஷ்டத்திற்கு அவன் ஆளாக்கப்பட்டிருப்பான். அதை உணருமா இல்லையா? இதைத்தான் அவர் நான் பார்க்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு விடயம் வெளியில் வந்தது என்னை சங்கடப்படுத்துகிறது. அப்படிதான் சொல்லணுமே தவிர உங்க மீது தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, அவர் அப்படி என்ன கோர்ட் மார்க்ஸ் தான் போட்டு குறைகள் இருந்தா எந்த ஒரு வீரருக்கும் ஏதாவது குறை இருந்தால் அதை நிவர்த்தி செய்ய சரியான மன்றம் அமைக்கப்பட்டு உள்ளது. அப்படி இந்த நடவடிக்கையில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்றால் என்னை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அதை விட்டுட்டு சோசியல் மீடியாவுக்கு போகாதீங்கன்னு சொல்றாரு. நான் கேட்கறது, இது வந்து அவர்கிட்ட போயும் குறை தீரவில்லை என்றால் சோசியல் மீடியாவுக்கு கட்டாயமா வரணும் அப்படின்னு சொல்லுவேன். ஒண்ணு. ரெண்டாவது, அதே சமயம் நான் ஐயநாதனோட சில விஷயங்கள்ல நிச்சயமா உடன்படுவேன். ராணுவத்துறை மாதிரி, நான் ராணுவ வீரனை சொல்லல, ராணுவத்துறை மாதிரி ஊழல் மிகுந்த துறை என்பது நம்ம நாட்டிலேயே இருக்காங்கிறது சந்தேகம். அது தளவாடங்கள் வாங்குவதிலிருந்து, உணவு வாங்குவதிலிருந்து, கான்ட்ராக்ட் அலோகேட் பண்றதிலிருந்து, ப்ரமோஷனிலிருந்து, ராணுவ வீரர்களை சொந்த உபயோகத்துக்கு பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய உயர் அதிகாரிகளிலிருந்து, அது ஒரு பெரிய ஊழல் மிகுந்த துறை. நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். அதில் வந்து அந்த டிஃபென்ஸ் மிடில்மேன் பற்றி ரொம்ப விரிவாக படிக்கும்பொழுது ரொம்ப வருத்தமாக இருக்கு. இராணுவத்துறையில் காலங்காலமாக இது வந்திருக்கு. நமக்கு தெரிஞ்சது போஃபோர்ஸுங்கிற ஊழல் பற்றி நம்ம பேசியிருக்கோம். இப்போ வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து ஹெலிகாப்டர் வாங்குறதுலேருந்து இந்த துறையில் வந்து ஊழல் இல்லாததே கிடையாதுங்கிற அளவுக்கு இருக்கு. உணவிலும் அது இருக்குவதற்கான சாத்தியங்கள்லாம் நிறைய இருக்கு. யாருக்கோ கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க, ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கும், இவ்வளோ கிராம் அவர் சொல்ற மாதிரி எல்லாம் கிளியரா இருக்கு. போகிறதா, அதில் என்னென்னலாம் வந்து ஏமாற்றம் நடக்கிறது, யாருக்கு அந்த உணவு கொடுப்பதற்கான கான்ட்ராக்ட் வழங்கப்பட்டிருக்கு, அது கண்காணிக்கப்படுகிறதா, இதுக்கெல்லாம் வந்து தீவிரமான ஒரு ஆய்வுக்கு இன்றைக்கு உட்படுத்தணும். அதையும் இவர் சேர்த்து அடுத்த ஒரு வாரத்தில் நாங்கள் உட்படுத்தினோம், இதுதான் நடந்திருக்கிறதுன்னு அவர் சொல்லணும். ஊழியர்கள் வைக்கக்கூடிய ரொம்ப அடிப்படையான கோரிக்கைகள் தான் ஓய்வூதியம், ஆமா, பணி அழுத்தம், விடுமுறை, உணவு அப்படிங்கிற அடிப்படையான கோரிக்கைகளை தான் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க. நிச்சயமா அது கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். முக்கியத்துவம் வாய்ந்ததுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். எவ்வளவு ராணுவ வீரர்கள், எவ்வளவு மத்திய கூடுதல் காவல் படையினர், எவ்வளவு எல்லை பாதுகாப்பு படையினர் வந்துட்டு துப்பாக்கியால சுட்டு தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இதை தவிர்க்கணும் அப்படின்னம்னா கொஞ்சம் வெளிப்படைத்தன்மை வேணும். இவர் சொல்ற மாதிரி ராணுவ தளபதி வரைக்கும் ஒரு சிப்பாய் போயிட்டு குறைய சொல்றதுக்கான வழி அங்க கிடையவே கிடையாது. லெட் அஸ் பி ஃப்ராங்க். மத்திய மாநில அரசியலில் அசாதாரண சூழ்நிலை நிலவுகிறது அப்படின்னு திருமாவளவன் பேசியிருக்கிறாரு. ரஜினிகாந்தும் இதே கருத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது தமிழ்நாட்டில் அசாதாரணமான சூழல் நிலவுகிறதுன்னு, இவர் ரெண்டையுமே சேர்த்து சொல்றார். இவங்க சொல்லக்கூடிய அசாதாரணம் அப்படிங்கிறது எப்படி புரிஞ்சுக்கும்? நிச்சயமாக மாநிலத்தில் முக்கிய கட்சிகளுடைய தலைமை மாற்றம், அதை ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு திருமாவளவனும் சொல்றாரு. ஒரு வித்தியாசமான சூழ்நிலை வருது. அது அசாதாரணம்ங்கிறது வந்து ஒரு பீதியூட்டக்கூடியங்கிற ஒரு பார்வையில் பார்க்கணுங்கிறது இல்லை, ஒரு வித்தியாசமான சூழ்நிலை நிலவுது. என்னன்னா, ஒரு வலுவான 2 அரசியல் கட்சிகளும் 2 வலுவான தலைவர்களுமாக இருந்த நிலையிலிருந்து சற்று மாறி. அப்ப அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாமே. இல்ல, அவர் சொல்றதை நான் இப்படிதான் இன்டர்பிரட் பண்றேன். அவர் என்ன மனசுல வச்சிருக்காருங்கிறது வெறும் ஒரு வார்த்தையிலேருந்து எனக்கு தெரியல. அதே சமயத்தில் நாடு முழுவதுமே பணமதிப்பு நீக்கம் தொடர்பாக பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்று, ஒரு 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 அசாதாரணங்கிறது அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு வார்த்தையாக நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஒரு நிலவுது. அதற்கான ஒரு சரியான ரியாக்ஷன் கூட அரசியல் தலைமையில் தமிழ்நாட்டிலிருந்து வரலை. அதை ஒட்டியோ அல்லது வெட்டியோ அதை ஏற்று மறுத்து, கடுமையாக மறுத்து, அதை எதிர்த்து அந்த மாதிரிலாம் இங்கே ஒன்றும் நடக்கலை. அதுவே வந்து இங்கே ஒரு தலைமை சற்றே குழப்பமான ஒரு நிலையில் இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கலாம். அதோடு இவர் வந்து ஜல்லிக்கட்டு சேர்க்கிறாரு. நான் வந்து ஜல்லிக்கட்டை அந்த அளவுக்கான ஒரு இடத்துல வைத்திருக்க மாட்டேன். ஆனால் மழை பொய்த்ததும் விவசாயம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதோடைய எக்ஸாக்ட் டேட்டா நமக்கு தெரியல. பல ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம வந்து விவசாயிகள் தற்கொலை செய்திருக்கிறார்கள்ங்கிற தகவல் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிருக்கு. இதெல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக ஒரு அசாதாரண சூழல் இருக்குங்கிறது நோக்கி நம்ம சொல்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இதெல்லாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு இவர் வந்து இந்த அசாதாரண சூழலை நான் மாற்றுவேன் அப்படின்னு ஏதாவது சொல்றாரா
அப்படிங்கிறது வந்து பத்திரிகை செய்தியிலிருந்து தெரியல. பட் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை அரசியல் தலைமை சம்பந்தமாக நிகழ்கிறதுங்கிறத நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை நிர்வாகத்தோட சேர்த்தே நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. நிர்வாகம்ங்கிறதே அரசியலுடைய வலுவிலிருந்து தானே நிர்வாகம் நடக்குது. இப்பொழுது இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு செயலை செய்வோம், என்ன வேண்டுமானால் நடக்கட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன்கிற ஒரு அஷ்யூரன்ஸை தரக்கூடிய தலைமை இருந்தால் நிர்வாகம் ஒரு மாதிரி நடக்கும். ஐயோ இந்த நேரத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி எதையும் செய்திட வேண்டாம், பேசாமல் அமுக்கி வாசிப்போம் என்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா நிர்வாகம் அதை உணர்ந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி ஒரு சில செயல்களை செய்யாமல் இருக்கும். வலுவான அரசியல் தலைமை இருக்கும் பொழுது நடப்பதற்கும் குழப்பமான அரசியல் சூழ்நிலை இருக்கும் பொழுது நிர்வாகம் நடந்து கொள்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். ஐயனா, ஆமாம், மத்திய மாநில அரசுகள் இயல்பான நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு திரு பத்ரி அவர்கள் சொன்னதை போல் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் தான். அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னம்னா, நம்மளுக்குள்ளே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு இம்ப்ரெஷன் என்னென்னா, இன்றைக்கி நாட்டினுடைய பொருளாதாரத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா, இந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு அப்படின்றது வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட நாட்டில் வந்துட்டு ஒரு அசாதாரண சூழல் தான் நிலவுகிறது. மக்களிடம் வாங்கும் சக்தி அப்படின்றது பணம் இருந்தும் வாங்க முடியாத ஒரு நிலையை அவர்களுடைய வாழ்நாளில் சந்தித்திருக்க மாட்டார்கள், இப்பொழுது சந்திக்கின்றார்கள். அது மட்டுமல்லாது அது தொடர்பாக எழக்கூடிய கேள்விகளுக்கு அரசிடமிருந்து பதில் இல்லை. யார் இந்த பணமிழப்பை பற்றி பேசினாரோ நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அது தொடர்பாக எழுந்த கேள்வியை நாடாளுமன்றத்திற்கு உள்ளாரையும் வந்து பதில் சொல்லலை, நாடாளுமன்றத்துக்கு வெளியில் மக்கள் மன்றத்தில் வந்து பேசலை. அவருக்கு எது தோணுதோ அவர் அதை அப்படியே பேசிட்டு போகிறார். அது ஒன்று. இது எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. ஏன் அப்படின்னம்னா, இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் எமர்ஜென்சி அப்படின்ற ஒரு இடத்தை வந்துட்டு நாமெல்லாம் வந்துட்டு தெரிந்தே அனுபவித்திருக்கின்றோம். இவங்களும் அந்த மாதிரி தங்களுடைய ஃபெயிலியர்ஸை மறைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போவாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. ரெண்டாவது, இந்த பக்கத்தில் புதுச்சேரியில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் கிரைசிஸ். ஒரு உத்தரவை ஒரு ஆளுநர் நிராகரிக்கின்றார். அதை எப்படி எடுத்துக்கொள்வது? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசினுடைய தலைவர், முதல்வரினுடைய தலைமையிலான அமைச்சரவையினுடைய ஆலோசனையின்படிதான் ஒரு ஆளுநர் செயல்பட வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில், அப்படியெல்லாம் இல்லை, அரசமைப்பு ரீதியாக எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, நான் செயல்படுவேன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆளுநர் இருந்தால், அங்கே ஏன் தேர்தல் நடத்தி ஒரு சட்டமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முதல்வர் அமைக்கப்பட்டு பல்வேறுபட்ட துறைகளுக்கு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு இயங்க முடியும் என்கின்ற கேள்வி எழுகிறது. இது ஒரு அசாதாரண சூழல். மற்றொன்றை நீங்கள் எடுத்துக்கொண்டு பார்த்தீர்களானால், பொதுவாக விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த தொலைக்காட்சி பண்ணதற்காக நான் கைகூப்பி வணங்குகின்றேன். நீங்கள் மட்டும் செய்யலைன்னா அந்த விவசாயிகளினுடைய அவலம் இந்த அளவிற்கு அரசனுடைய பார்வைக்கு அழுத்தம் திருத்தமாக சென்றிருக்காரு. இந்த அரசு செயல்பட்டும் இருக்காது. இந்த அரசின் மீது நான் மிகுந்த அவநம்பிக்கையுடன் பேசுகிறேன். உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன, ஓ பன்னீர்செல்வம் முதல்வர், அவ்வளவுதான். உங்களை யார் கட்டுப்படுத்துகிறார்கள் என்கின்ற பேச்செல்லாம் வேறு. நீங்கள் எங்கே செயல்பட்டீர்கள்? ஒரு விவசாயினுடைய மரணத்தை கூட நீங்கள் அங்கீகரிக்க உங்களால் முடியாதா? இல்ல, வர்தா புயல் சமயங்கள்ல அவங்களுடைய செயல்பாடுகள் பாராட்டத்தக்க அளவுல இருந்தது. விவசாயிகள் தரப்புலையும் பிரச்சனைகள்னு சொன்ன போது அவங்க ஆய்வு நடத்தினாங்க. சிறப்பாக இருந்ததற்கான ஒற்றை காரணம், அதை செய்யக்கூடிய தொழிலாளர்களினுடைய இல்லங்கள் பாதிக்கப்படவில்லை. இப்ப நீங்க கருத்தோட நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, பத்ரி அரசியல் தலைமை மாற்றம், நிர்வாக தலைமை அதோட அதை எதிரொலிக்கும் அப்படிங்கறத நீங்க ஒரு பலமா ஒரு சின்ன சொன்னாரு, ஒரு பலமான அரசியல் இருந்துதான் அரசினுடைய தொடர்ச்சி தான் நிர்வாகம்னு சொன்னாரு. இது பலவீனமா இருக்கின்றதான ஒரு பொருள். வேளாண் அமைச்சர்கிட்ட தான் நீங்க வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு மைக்கை வச்சிங்களே, அவர் ஏதாவது சரியா சொன்னாரா? துரைக்கண்ணு ஏதாவது சொன்னாருங்களா விளக்கமா? ஏன் 5465 ரூபா அப்படின்றது விளக்கம் கொடுத்தாரு ஒரு வேளாண் அமைச்சர்? அப்ப நீங்க பலமா பலவீனமா? இது ஒரு அசாதாரண சூழல். கவலை தரத்தக்க அவரு அவலம் என்று சொல்லியிருக்க வேண்டும் நினைக்கிறேன் தம்பி திருமாவளவன். ஆனா இப்படி சொல்லியிருக்காரு. ஒரு கன்சர்ன் எல்லாருக்குமே இருக்குது. இது என்னது, விவசாயிகள் படக்கூடிய துயரம் என்றது கொடூரமானது. இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படவில்லை. ஏனென்றால் இந்த மாநில மத்திய அரசுகளை நம்பி, காவிரியை நம்பி விதைத்தது. அது என்ன ஆச்சு? இல்லை, இந்த அசாதாரணமான சூழல் அப்படின்னு நீங்க இரு தரப்புலையும் சொல்றதையும் அரசியல் தளத்திலிருந்து பார்க்கணுமா, அல்லது மக்கள் தரப்புல இருந்து வரக்கூடிய குரலாகவே அதை வந்து எல்லாவற்றையும் கலந்ததுதான், எல்லாவற்றையும் சேர்த்து தான் பார்க்கணும். இப்போ ஒரு ஒரு வலுவான அரசியல் தலைமை இருந்திருந்தால் அவர்கள் வந்து இப்போ இந்த விவசாயத்தை எடுத்துப்போமே, இப்படித்தான் இவர்களுக்கான நிவாரணம் இது, இந்த நிவாரணத்தை அறிவித்துவிட்டு இருக்கும் பணத்தை செலவு செய்வோம், மத்திய அரசை நெருக்கடி கொடுத்து எப்படியாவது இந்த பணத்தை பெறுவோம் அப்படின்னு அவர்கள் ஆரம்பிச்சிருக்கலாம்.
அதே மாதிரி ஒரு வலுவான தலைமை இருந்திருந்தால் தண்ணீர் வருவதற்கான வாய்ப்பு குறைவு, மாற்று ஏற்பாடுகளை செய்வோம், விவசாயிகளோடு கலந்து பேசுவோம், விதைக்க வேண்டாம் அல்லது அதற்கான மாற்றாக நீர் சார்ந்ததை பயிரிடாமல் நீர் இல்லாமல் குறைந்த விலை கிடைத்தாலும் பரவாயில்லை என்று இருக்கக்கூடிய பயிர்களை பயிரிடுவோம் என்று ஏதாவது நான் இதெல்லாம் வந்து ஒரு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் எக்ஸ்பர்ட் கிடையாது. ஆனால் ஒரு வலுவான தலைமை இருந்தால் இதை பற்றி தான் அவர்கள் முக்கியமாக பேசி கொண்டிருப்பார்கள். அதற்கு என்னென்ன மாற்று செய்யணும்? இப்போ பண மதிப்பிழப்பையே வைத்துக்கொள்வோம். ஒரு மாநில அரசு மத்திய அரசின் தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் ரிசர்வ் வங்கி தன் கையில் இருக்கக்கூடிய அதிகாரத்தையும் வைத்துக்கொண்டு பண மதிப்பிழப்பு என்ற ஒன்றை செய்து விடுகிறது. அதன் மீது எனக்கு பல்வேறு கருத்துக்கள் இருக்கின்றன, அதை விட்டுருவோம். ஆனால் அது நேரடியாக பாதிப்பது ஒரு மாநிலத்தின் மக்களை. அப்போ மாநில அரசு தலைமை வலுவாக இருந்திருந்தால் இந்தந்த விதத்தில் இது நம்மை பாதிக்கும் அப்படின்னு ஒரு ஒயிட் பேப்பர் ஒன்று கொடுத்துட்டு இதில் நாங்கள் இப்படியெல்லாம் அதை நாங்கள் எதிர்கொள்ளப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உண்மையில் இந்தியாவில் எந்த மாநில அரசுமே இதை செய்யலைங்கிறது தான் இதில் ஒரு வருத்தம். மத்திய பிரதேஷ் என்ன பண்ணுச்சு? அதுவும் ஒன்றும் பண்ணலை. மம்தா பானர்ஜி என்ன பண்ணாங்க? போராட்டத்தை தவிர்த்து. அதோட இம்பேக்ட் என்ன? இண்டஸ்ட்ரி மேலே அது ஒரு பெரிய இம்பேக்ட் செலுத்தியிருக்கு. சென்னையில் போன ஆண்டு வெள்ளத்தின் காரணமாக மிகப்பெரிய இழப்பு சிறு குறு தொழில்களுக்கு. இந்த ஆண்டு டிமானிட்டைசேஷனால பல இடங்களில் சிறு மிக குறு தொழில்கள், டைனி இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறதுக்கு பாதிப்பு இருக்குது. சென்னையில் என்ன பாதிப்பு? அல்லது தமிழ்நாட்டில் திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னையிலிருந்து நாமக்கல்லேருந்து திருச்செங்கோட்டிலேருந்து இன்னும் கீழே மதுரையை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் சிவகாசியிலிருந்து என்னென்ன பாதிப்பு என்று முதல்ல இந்த அரசு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே எடுத்திருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல. எடுத்திருந்தால் அதை நம்மகிட்ட சொல்லியிருக்கணும். அதுக்கு என்ன மேற்கொண்டு செய்ய போகிறார்கள், அதற்கு எந்த அளவுக்கு மத்திய அரசை நெருக்கடி கொடுத்து இதற்கு நீங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நீங்கள் உதவணும் என்று பேசியிருப்பார்கள்னா அதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியல. இது எல்லாமே வலுவான அரசியல் தலைமை இல்லாததுனால நடக்கக்கூடிய ஒன்று. அதே அளவுக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி மிக வலுவான தலைமை மத்திய அரசோடைய மேலே இருந்துக்கிட்டு நான் இதையெல்லாம் செய்ய போகிறேன் என்று கலந்து ஆலோசிக்காமல் செய்யும் பொழுது ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகளையும் அதில் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். இதை மாற்றணும்னா மாநிலங்களில் வலுவான தலைமை இருக்கணும், பேசணும். அது இல்லைங்கிறது ஸ்டாலின் இதே குற்றச்சாட்டையும் வைக்கிறார். பத்ரி சொன்ன மாதிரி வலுவான மத்திய தலைமை கொடுக்கக்கூடிய அழுத்தத்தை எதிர்த்து மாநில தலைமை பேசலன்னு திரு பத்ரி சொல்றாரு. அது தொடர்பான நடவடிக்கைகள் எடுக்கல அப்படின்னு சொல்றாரு. ஸ்டாலின் வேற தளங்கள்லேருந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார். ஜல்லிக்கட்டு விஷயத்தோட சேர்த்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது மாநில அரசுக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் வைக்கிறார். ஆனா நிர்வாக ரீதியாக அது மாதிரியான செயல்பாடுகளை நம்மளால உணர முடிகிறதா? ஆமா, இப்ப ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, மழை இங்கே ஒரு வறட்சியை அறிவித்ததற்கான ஒரு அடிப்படையில் நான் சொல்ல வரேன். கர்நாடகா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு, தமிழ்நாடு என்ன நடவடிக்கை எடுத்திருக்குது. பலமான தலைமையா இல்லையான்றதில்லை. கான்ஸ்டிடியூஷனலி யூ ஆர் த சீஃப் மினிஸ்டர், யூ ஹேவ் ஆல் த பவர்ஸ். உங்களை எது தடுக்குது சொல்லுங்க? எது தடுக்குது? உட்கட்சி விவகாரமா? அப்படின்னா வெளியில் இறங்கிடுங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியில் போயிடணும். பலமான தலைமை, பலமற்ற தலைமை என்ன இருக்கு? தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை சராசரி ஆவரேஜ் பொழிந்து விட்டது. ஆனால் வடகிழக்கு பருவமழையான ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபரில் மட்டும்தான் ட்ரை ஸ்பெல்லு, அது ஒரு 38% தான் குறைவு அப்படின்னு சொன்னவங்க 139 தாலுக்கால ட்ரை, அதாவது வறட்சி நிலவுகிறது. மொத்தம் இருக்கக்கூடிய 176 இதெல்லாம் 139 ஒன்றியங்களில் வறட்சி நிலவுகிறதுன்னு சொல்லி 4000 சொச்சம் கோடிக்கு அவங்க கொடுத்து ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க மத்திய அரசுக்கு. இந்த அரசு என்ன செஞ்சிருக்கு? நீங்க தான் அடிக்கடி போயிட்டு பாக்குறீங்களே, என்ன செஞ்சாங்க? என்ன அசஸ்மெண்ட், என்ன அடிப்படை, ஏதாவது தெரியுதா? இது இவங்களை எது தடுக்குது இந்த நிர்வாகத்தை இயக்குவதற்கு? அப்போ மத்திய அரசு தரப்புல இருந்து குழு வந்திருக்காங்க, ஆய்வு நடத்திருக்காங்க. மாநில அரசுகளும் ஆய்வு நடத்தி இருக்காங்க, அறிக்கை கொடுக்கறாங்க, நிவாரண உதவி அறிவிச்சிருக்காங்க. ரிப்போர்ட் எதுவுமே செய்யல. ரிப்போர்ட் கர்நாடகத்தை பத்தி நம்மளுக்கு தெரியுதுங்களேங்க. கர்நாடகத்தை பத்தி இவ்வளவு விவரம் தெளிவா வருது. தமிழ்நாட்டை பத்தி விவரம் தெரியுதா? எவ்வளவு நியாயமான கேள்வி. அவர்கள் ஏன் சொல்லல? நீங்க சொல்லாம ஒரு நிமிஷம் பத்ரி, சொல்லாம இவ்வளவுதான் நாங்க இவ்வளவு அருக்கு வறட்சின்னு சொல்லி இவ்வளவு அமௌண்ட் நாங்க எதிர்பார்க்கிறோம்னு நீங்க சொல்லாம எப்படி நீங்க அழுத்தம் கொடுக்க முடியும்? மத்திய அரசு கேட்ட உடனே கொடுக்குற அரசு அது? நீங்க 10 பைசா கேட்டீங்கன்னா 2 பைசா கொடுக்குற அரசாச்சு அது? இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே. அப்புறம் என்ன இதுல பலமற்றது அப்படின்றது இருக்கு? மக்கள் கிட்ட எக்ஸ்போஸ் பண்ண வேணாவா? விவசாயிகளே உங்களுக்காக நாங்க இவ்வளவு போராடுறோம்னு சொல்ல வேணாவா? 400 கோடி செலவு பண்ணிட்டு அவன் கேட்கறான் கர்நாடகா, நீங்க என்ன பண்ணீங்க?
அதுதான் அப்படின்னு சொல்லணும். அதாவது நீங்க வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை முதல்ல செலவு பண்ண அதிகாரம் உங்கள்கிட்ட இருக்கு. நீங்க ஏதோ ஒரு எஸ்டிமேட் படி நீங்க 4000 கொடுக்குறீங்க, அவங்களுக்கு 2000 கோடி ரூபாய் மத்திய அரசு கொடுத்துருச்சு. இங்க நம்ம வந்து எப்போ வந்து இந்த எஸ்டிமேட்டை நம்ம முடிவு பண்ண போறோம், அதிலிருந்து நமக்கு எவ்வளவு கிடைக்க போகிறது, அதுவரை பொறுத்திருக்க போகிறீர்களா? உங்கள்கிட்ட வந்து கர்நாடகத்தோட பெரிய பட்ஜெட், அதை விட அதிகமான பணம் கையில் இருக்கு, பாதிப்பும் அதிகமாக இருக்கு. நீங்க ஒரு 1000 கோடி உடனடியாக நீங்க வந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம் சரியான எஸ்டிமேட்டோட. அதை கட் பண்ணி கமிஷன் பண்ணி அங்கே கொண்டு போறது அது மாதிரிலாம் பண்ணாமல் நியாயமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள்கிட்ட உடனடியாக நீங்க கொண்டு போய் சேர்த்துருக்கணும். உண்மையிலே ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் நம்ம சொல்லக்கூடிய கர்நாடகா அப்படின்னு 2 பேரும் சொல்றதுனால இந்த கேள்வி திரும்பவும் வருது. அரசியல் ரீதியான பார்வை வந்து மத்திய அரசுக்கு மாறுபடுகிறதா? தமிழகம், கர்நாடகா அப்படின்னு அந்த 2 மாநிலங்கள்ல வேறுபடுகிறதா அந்த பார்வை? அதான் உண்மை. அங்க அவர்களுக்கு வந்துட்டு ஒரு அரசியல் இருக்கின்றது, எனவே அங்க கனிவான ஒரு பார்வையை செலுத்துகிறார்கள். இங்கே அவர்களுக்கான அரசியல் இல்லை, எனவே இங்கே அது பார்வை பாராமுகமாக இருக்கிறார்கள். நான் அப்படி நினைக்கல. நீங்க ஒரு வலுவான கேஸ் பிரசன்ட் பண்ணல. இந்தியாவில் பாதிக்கு மேற்பட்ட மாநிலங்கள் எந்த கட்டத்திலையுமே ஆளும் கட்சி கீழே இருக்காது. ஆனாலும் அவரவர்களுடைய திறமையின் படியும் அவர்கள் என்ன மாதிரி ரெப்ரசன்டேஷன் வைக்கிறாங்கிறத பொறுத்தும் அவர்களுக்கு பணம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. நாம நம்முடைய செயலை சரியாக செய்யவில்லையோ அப்படிங்கிற கேள்விதான் இங்க தொக்கி நிற்கணும். செய்வாங்கன்னு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வலிமையான தலைமை, போன முறை வெள்ள பாதிப்புக்கு நல்ல ஒரு அறிக்கை தான் கொடுத்தாங்க, பலமான அறிக்கை தான். என்ன கிடைச்சது? எதுவும் இல்லை. இன்னைக்கு 300 சொச்சம் கோடி பாக்கி இருக்கு. நம்ம இவர் கேட்டிருக்கிறாரு, இன்னும் கூட 388 கோடி நீங்க தரணும். உடனே இவர் சொல்லியிருக்காரு அருண் ஜேட்லி, அப்படியா அப்படின்னு இருக்காரு. சரி, தேவையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க நம்ம நம்புவோம், போதிய அழுத்தங்களை கொடுப்பாங்கன்னு நம்புவோம். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.